இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு மிளகா பொடி தாங்க பார்க்க வரோம். அது இட்லிக்கான பொடி தான். அதுவும் வந்து கருப்பு உளுந்து வச்சு செய்யறதுன்னு போது ஸ்ட்ரென்த் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பெரியவங்க வந்து சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றவங்க தான். நார்மலாக இட்லி தோசைக்கு வந்து சட்னி சாம்பார் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டீங்கன்னா பாக்ஸ் சூப்பராக காலியாகும். இட்லி பொடிக்கு மோஸ்ட்லி நீங்கள் வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விற்று சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இதை செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அடிகரமான இரும்பு கடாய் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து முழு உளுத்தம் பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட உடச்ச உளுத்தம் பருப்பு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. நல்லா வந்து கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சுன்னா கருகிடுச்சுன்னா பொடி டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறதோட கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. கால்சியம் ப்ராப்ளம், இந்த மூட்டு வலி பிரச்சனை அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். நல்லா உளுந்து வறுபட்டுருச்சுங்க. வறுபடும் போது நல்லா அந்த வாசனை சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக இருந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா மாறி இருக்கும் நேரம். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். எந்த கப்பால் நீங்கள் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மெஷரிங் கப் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதிலே கூட எடுத்துக்கலாம். நான் கப் அளவாக வச்சிருக்கனால அதே கப்பில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்தரலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. கருகிருச்சுன்னா வாசனையே வேற மாதிரி ஆயிடுங்க. பொடி சாப்பிட பிடிக்கும், நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆறட்டும். நான் ஒரு 6லேருந்து 7 மிளகா எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரமான மிளகா, அதனால கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பில் லேசாக அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனால் நீங்கள் மிளகா வறுக்கும் போதே அது கூடவே சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். நீங்கள் கலர் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட ஆட் பண்ணுறதுனா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். நல்லா அந்த வாசனை போக நல்லா வறுபட்டா போதுங்க. உப்போட அந்த சடசடப்பெல்லாம் அடங்கிருச்சுங்க. அந்த ஈரப்பதம் போயிடுச்சு. மிளகாவும் நல்லா இதாயிருச்சு. ஏன்னா அப்போ தான் நல்லா வந்து மிக்சியில் பவுட்ரு ஆகும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கதோட இதையும் சேர்த்துடலாம். நான் கருவேப்பிலையை ஒரு நாள் முன்னாடியே வந்து காய வச்சுருக்கேன். ஏன்னா ஈரத்தோடு போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வறுபடுறதுக்கு. அதனால் வந்து ஒரு நாள் வீட்டிலேயே வந்து நிழலில் காய வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை இப்போ சேர்த்துக்கலாம். சும்மா லேசாக அந்த வறுபட்டுச்சுன்னா போதும். நீங்கள் கருவேப்பிலையை ஒரு நாள் கழுவி ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் காய வச்சு நிழலில் காய வச்சு எடுத்திங்கனாவே போதுங்க. நீங்கள் வெயிலில் கூட வைக்கணுன்றதில்ல. ஏன்னா அப்போ தான் வந்து நமுத்து போகாமல் ஒரு மாதிரி சீக்கிரம் வந்து அந்த பூஞ்சல் அடிச்சிரும் அப்படின்வாங்க பார்த்தீங்களா. அதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து சேர்க்கும் போது ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்குமே தாங்கும். இது இந்த முடி பிரச்சனையாக இருக்குது, முடி ரொம்ப கொட்டுது, ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை மட்டும் இல்லை, நமக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும். ஏன்னா எப்படி வச்சாலும் வந்து கருவேப்பிலை எடுத்து கீழே போட்டுடுறாங்க சாப்பிட்றதுலன் போது இப்படியெல்லாம் தான் நம்ம பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கருவேப்பிலை நல்லா வந்து வறுபட்டுருச்சுங்க. இப்படி கையில் எடுத்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி உடையணும். அந்தளவுக்கு வறுபட்டால் போதும். சிம்மில் வச்சு வறுக்கணும். ஏன்னா முக்கியமாக அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இல்லைனா கலர் ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதையும் அது கூடவே சேர்த்து. இப்போ நான் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கேன். நான் வெள்ளை எள் கருப்பு எள் ரெண்டுமே சேர்த்துருக்கேங்க. ஏன்னா இது வந்து ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பொடிக்கு. இது நல்லா லைட்டாக எள்ளு பொரிஞ்சதும் நம்ம எடுத்துட்டா போதும். இப்போ இதையும் வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா புளியை வந்து நம்ம லைட்டாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு. புளியை மட்டும் நீங்கள் வந்து லேசாக எண்ணெயில் வறுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து அரைக்கும் போது ஒரு மாதிரி நல்லா அரைப்படாது. அதுக்காக புளி வந்து நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்குங்க. முக்கியமான விஷயமே அதுதான். நிறைய பேருக்கு இந்த பருப்பு இது சாப்பிட்டா வந்து ஜீரணமாகல ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த புளி சேர்க்கும் போது அந்த டைஜஷனுக்கும் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். நல்லா லைட்டாக பொரிஞ்சா அப்படியே தானா போதும். இப்போ வந்து புளி பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் அது கூட நம்ம சேர்த்துடலாம். நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. பாருங்க, நல்லா கருவேப்பிலை எல்லாம் சூப்பராக இருக்குது. புளி கூட நல்லா இதாயிருச்சு.
ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக அரைச்சாச்சுங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாது. நைஸ் பவுடராக அரைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் சாப்பிட்றப்போ தொண்டையில் ஒரு மாதிரி வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். என்னடா பச்சை கலராக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. கருவேப்பிலை நிறைய சேர்த்துருக்கறனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு கருவேப்பிலை ரொம்ப கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் அதை தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போது நல்லெண்ணெயில் வந்து கலந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். என்னங்க சொல்லி கொடுத்த மெத்தட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்ததா? இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 15 நாள்ந்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில் கண்டெய்னர் போட்டு நீங்கள் ஓப்பனாகவே வச்சிடலாம். வெளியிலே ஹாஸ்டலில் இருக்காங்க, பேச்சுலர்ஸாக இருக்கும், சடனாக எங்களுக்கு யாராவது செய்ய முடியல, டைம் இல்லை அப்படின்னு மாவு வாங்கிட்டு வந்தோமா இதை கலந்து அப்படி எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பொடி வெரைட்டி வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் எதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அதுக்கான வீடியோஸும் நான் இதில் வந்து போடுறேன். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த மெத்தட் நல்லா இருந்ததுன்னா ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.